ஸ்ரீலங்கன் முறையிலான தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், உப்பு, மிளகு. அதோட ட்ரெஸ்ஸிங்குக்கு தேங்காய் பால், அதாவது ஃபர்ஸ்ட் பால் என்று சொல்லுவாங்க, அல்லது தலைப்பால் என்று சொல்லுவாங்க, அல்லது முதலாம் பால் என்று சொல்லுவாங்க. அது அந்த தேங்காய் பால் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கிறேன். அடுத்தது தலை போடுறதுக்கு ஒரு கிளாஸ் வேணும். அடுத்தது இந்த கரண்டி, இது ஜெர்மனியில் சலட் பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. சலட் பச்சடி போடுறதுக்கு பாவிக்கக்கூடிய கரண்டிகள். இது ரெண்டும் நாங்கள் பாவிச்சு செய்யாட்டி நாகரிகம் தெரியாத நினைப்பாங்க, அல்லது சரியான முறையில் சமையல் தெரியாதவங்க நினைப்பாங்க. அதனால் கட்டாயம் இதுதான் யூஸ் பண்ணிப்போம். இந்த தக்காளி பச்சடி பிரியாணி சோறு, மஞ்சள் சோறு, மரக்கறி சோறு மற்றும் பானுக்கு கூட மிகவும் சுவையாக இருக்கும். மிளகுத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியாக தேங்காய் பால் ட்ரெஸ்ஸிங் போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இதோ ஸ்ரீலங்கன் தக்காளி பச்சடி, மிகவும் ஈஸியான ஒரு தக்காளி பச்சடி ரெடி. நன்றியுடன் தீபாரமணன்.